Happy morning, students. Last class 9.4ல ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் இயற்கை வேளாண்மை பத்தி பார்த்தோம். அதுல இருக்கிற சப் டாபிக் ஃபர்ஸ்ட் ஒன் பயோ ஃபர்டிலைசர். ஸோ பயோ ஃபர்டிலைசர் அப்படின்றது உயிரி உரங்கள். அதை பத்தி நம்ம என்னன்றதை இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ அது என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்றது இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பயோ ஃபர்டிலைசர் ஆர் டிஃபைன்ட் as purposed stations containing living cells or latent cells of efficient strains of microorganisms that help crop plants uptake of nutrients by their interaction in their rhizosphere were applied through seeds or soil. பயோ ஃபர்டிலைசர் அப்படின்ற உயிரி உரன்றது உயிருள்ள அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா லேட்டன் செல் அப்படின்னு சொல்ற இன்னொரு வகையான செல்லாகல மிக ஸ்மால் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்ற மைக்ரோ ஆர்கானிசம் வச்சு தயாரிக்கப்படுறதா நம்ம என்னன்னு சொல்றோம்னா பயோ ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்றோம். பயோ ஃபர்டிலைசர் could be also a microbial cultures, binoculants, bacterial inoculants or bacterial fertilizers. பயோ ஃபர்டிலைசரை நம்ம என்னென்னலாம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மைக்ரோபியல் கல்ச்சர் அப்படின்ற ஸ்மால் மைக்ரோப்ஸை கல்ச்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பயோ இனாகுலேஷன்ஸ் யூஸ் பண்றோம். அண்ட் தேர்ட் ஒன் பாக்டீரியா இனாகுலேஷன், பாக்டீரியாவை உட்புகுத்தி இந்த உரங்களை தயாரிக்கலாம். அப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்றோம். இல்லைன்னா பாக்டீரியல் ஃபர்டிலைசர்ஸ், பாக்டீரியா ஃபர்டிலைசர்ஸ் சொல்லி கூட இதை நம்ம இன்னொரு பேர் சொல்லி கூட கூப்பிடலாம். They are efficient in fixing nitrogen, solubilization phosphorus or phosphate and decomposing cellulose. இது முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை சாயில்ல ஃபிக்ஸ் பண்றது, அட் த சேம் டைம் பாஸ்பேட்டை பார்த்தீங்கன்னா கரைக்கிறது, அட் த சேம் டைம் செல்லுலோஸை பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் பண்றது அப்படின்ற செயலெல்லாம் செய்யறதுல இந்த பயோ ஃபர்டிலைசர்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரம் வாய்ந்தவங்களா இருக்காங்க. They are designed to improve the soil fertility, plant growth, and also the numbers and biological activities of beneficial microorganisms in the soil. So, இவங்களை எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் ஃபர்டிலிட்டி, மண்ணோட வளத்தை அதிகமாக்குறது, தாவரத்தோட பிளான்ஸோட growth-ஐ இன்க்ரீஸ் பண்றது, மண்ணில் வாழக்கூடிய பயன் தரக்கூடாத நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மைக்ரோ ஆர்கனிசம் நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்காகவே இந்த பயோ ஃபர்டிலைசர் அப்படின்ற உயிரி உரங்கள் டிசைன் பண்ணப்பட்டது, உருவாக்கப்பட்டுள்ளது. They are eco-friendly, organic, agro-inputs and are more efficient and cost efficient than chemical fertilizer. இது பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற இயற்கையான வேளாண்மைக்கு உதவக்கூடிய வகையில அதாவது கெமிக்கல் ஃபர்டிலைசரை விட திறன்மிக்க, அதுவும் காஸ்டும் சீப்பா இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோ ஃபர்டிலைசர் தான். நெக்ஸ்ட் ஒன் கிளாசிபிகேஷன் ஆஃப் பயோ ஃபர்டிலைசர். ஸோ பயோ ஃபர்டிலைசர் எந்தெந்த அமைப்புல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் N2 ஃபிக்ஸிங் பயோ ஃபர்டிலைசர், அதாவது நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பயோ ஃபர்டிலைசர். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீ லிவிங், எக்ஸாம்பிள் அசிடோபாக்டர், கிளஸ்டீரியம், அனபினா, நாஸ்டாக். செகண்ட் ஒன் சிம்பயாட், கூட்டுயிர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ரைசோபியம், அனபினா, அசோலா. அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் அசோசியேட்டிவ் சிம்பயாட்டிக்ல பார்த்தீங்கன்னா ஆசோஸ்பைரிலம். இது பார்த்தீங்கன்னா N2 ஃபிக்ஸிங் பயோ ஃபர்டிலைசர். செகண்ட் பார்த்தீங்கன்னா P மீன்ஸ் பாஸ்பரஸ் solubilizing fertilizer, phosphorus solubilize பண்ற fertilizer. First one bacteria, example Bacillus subtilicus, Pseudomonas striata. First one Bacillus subtilis, second one Pseudomonas striata. Second one fungi, first one Penicillium, second one Aspergillus. And third uses same phosphorus mobilizing biofertilizer. Phosphorus mobilizing biofertilizer. First one Arpuscular mycorrhiza, example Clomus sclerospora.
Clomeless. Second one, Scutellospora. And second, Actinomycorrhiza. Example, Amanita. And fourth uses biofertilizer for micronutrients. First one, silicates and zinc solubilizer. Example, Bacillus. Fourth uses plant growth promoting rhizobacteria. Example, first one, Pseudomonas fluorescens. Pseudomonas fluorescens. So classification biofertilizer மொத்தம் 5 categories இருக்கு. First one, N2 fixing bacteria, nitrogen fixing bacteria. Second one, phosphorus solubilizing biofertilizers. Third one, phosphorus mobilizing biofertilizers. Fourth one, biofertilizer for micronutrients. And fifth one, plant growth promoting rhizobacteria. So these are all the classification of biofertilizers. Second one, some example of biofertilizers. First one, rhizobium. Biofertilizers containing ribosium bacteria are called ribosium biofertilizer culture. அதாவது ரைசோபியம் பாக்டீரியாவை வச்சிருக்கிற அந்த உயிரி உரத்துக்கு பயோஃபர்டிலைசருக்கு என்ன பேர்னா ரைசோபியம் பயோ கல்ச்சர் அப்படின்ற பேர் இருக்கு. சிம்பயாட்டிக் பாக்டீரியா தட் reside inside the roots nodules converted the atmospheric nitrogen into a bio available form of the plants. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸோட ரூட்ல வந்து ஒரு முண்டு ஒரு பெரிய பலூன் மாதிரி இல்லைன்னா ஒரு பெரிய மண் மூட்டை மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த வேர்ல இருக்கிற அந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜனை தாவரத்துக்கு நைட்ரேட்டா மாத்தி தர்ற வேலையை தான் இவங்க செய்யறாங்க. This nitrogen fixing bacteria when applied to the soil undergoes multiplications in billions and fix the atmospheric nitrogen into the soil. So இந்த பாக்டீரியம் அந்த பிளான்ஸோட ரூட்ல இருந்துகிட்டு அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜன் நைட்ரேட்டா கன்வெர்ட் பண்ணி தராங்க. Rhizobium is the best suited for the paddy field, which increase the yield by 15 to 40%. மோஸ்ட்லி இந்த ரைபோசியம் வந்து எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா நெல் விளைச்சல் இருக்கிற அந்த பேடி ஃபீல்டுல. ஸோ அதனால இவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விளைச்சல் அதாவது மகசூல் வந்து பார்த்தீங்கன்னா 15 40% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ரைபோசியம் பாக்டீரியம் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள், in this slide shown root nodules occur on root. And second one, CS of root nodule. இந்த ஸ்லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ல எப்படி அந்த ரைபோசியம் ஒட்டிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கிளியரா பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள், அசோலா. Azolla is a free floating water current that fixes the atmospheric nitrogen in association with the nitrogen fixing blue green algae Anabaena azolla. ஸோ அசோலா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீர்ல மிதக்கக்கூடிய ஒரு வகையான கரண்ட் பிளான்ஸ். இது என்ன பண்ணா நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய அதாவது ப்ளூ கிரீன் ஆல்கேவான அனபீனா அசோலா அப்படின்றதோட சேர்ந்து அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜனை நைட்ரேட்டா கன்வெர்ட் பண்ணி தருது. It is used as a biofertilizer for wetland rice cultivations and it is known to contribute 40 to 50 kg acre per crop. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி தர்றதுனால நெல் சாகுபடி செய்யும் நிலங்களை ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 50 கிலோகிராம் விளைச்சல் வந்து நம்மளுக்கு அதிகமா கிடைக்குது. The agronomic potential of azolla is quite significant, particularly for increasing the yield of rice crop as it is quickly decomposing soil. ஸோ முக்கியமான பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லோட பயிர்ல இந்த அசோலா வந்து விரைவா வந்து சீக்கிரமா டீகம்போஸ் பண்றதுனால இந்த நெல் பயிரோட விளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கு இந்த அசோலா பிளான்ட் யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த அசோலா பிளான்ட் ப்ளூ கிரீன் ஆல்கேவான அனபீனா அசோலோட சேர்ந்து அட்மாஸ்பியர் நைட்ரஜனை நைட்ரேட்டா சாயில கன்வெர்ட் பண்ணதுனால இந்த பேடி ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈல்ட் அதிகமாக கிடைக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய பங்கா இருக்கு. அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள், அசோலா இன் பேடி ஃபீல்டு. இந்த ஸ்லைட் shown அசோலா இன் பேடி ஃபீல்டு. செகண்ட் ஒன், அசோலா பிளான்ட். And next one, third example, Arpescular mycorrhiza. And third example, Arpescular mycorrhiza. Arpescular mycorrhiza aim is formed by the symbiotic association between certain
Phycomycetes fungi and angiosperm roots. ஸோ இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்பஸ் புலர் மைக்கோரைசா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கைக்கும் ஆன்ஜியோஸ்பெர்ம் பிளான்ட்டோட ரூட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சிம்பயாட்டிக் அசோசியேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆர்பஸ் புலர் மைக்கோரைசா அப்படின்னு சொல்றோம். They have the ability to dissolve the phosphates found in abundant in the soils. ஸோ முக்கியமான மூலக்கூறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில்ல அதிகமா இருக்கிற பாஸ்பேட்டை பாஸ்பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கரைக்கக்கூடிய அதாவது டிசால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மைக்ரோரைசா பிளான்ட்ஸ்க்கு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் இன்க்ரீசிங் தி அவைலபிலிட்டி ஆஃப் பாஸ்பரஸ், AM provides necessary strength to resistant disease, germs and unfavorable weather conditions. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம அந்த பாஸ்பரஸை டிசால்வ் பண்றது மட்டும் இல்லாம நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி, அதாவது அன்பேவரபிள் கண்டிஷன் அப்படிங்கிற சாதகமற்ற கண்டிஷன்லயும் பிளான்ஸ் வந்து இருக்கிறதுக்கு அந்த அன்பேவரபிள் கண்டிஷனையும் சஸ்டெயின் பண்ணி வாழறதுக்கான எல்லா பொட்டன்ஷியலையும் பிளான்ஸ்க்கு அவங்க தராங்க. இட் ஆல்சோ அஷோர்ஸ் வாட்டர் அவைலபிலிட்டி. அது மட்டும் இல்லாம பிளான்ஸ்க்கு தேவையான வாட்டர் கண்டென்ட்டையும் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்குலஸ் மைக்கோரைசா அப்படின்ற இந்த கூட்டு வாழ்க்கை செய்யக்கூடிய பிளான்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் AM colonization. Next one, seaweed liquid fertilizers. கடற்பாசி திரவ உரம் அப்படின்னு சொல்ற இந்த seaweed liquid fertilizer SLF. Seaweed liquid fertilizers contain cytokinin, gibberellin and auxin apart from macro and micronutrients. இந்த SLF அப்படின்ற சப்ஸ்டன்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மைக்ரோ அண்ட் மேக்ரோ அதாவது சிறிய மற்றும் பெரிய நியூட்ரியன்ஸ், அது மட்டும் இல்லாம சைட்டோகைனின், ஜிப்ரலின், ஆக்சின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. மோஸ்ட் சீவீட் பேஸ்ட் ஃபர்டிலைசர்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் kelp which grows to length of 150 meters brown algae. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த கடற்பாசி திரவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கெல்ப் அப்படின்ற ஒரு வகையான ப்ரௌன் ஆல்கேல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க. இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 150 மீட்டர் வரைக்கும் ஹைட் வந்து வளரக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கெல்ப் ப்ரௌன் ஆல்கேக்கு இருக்கு. லிக்விட் சீவீட் ஃபர்டிலைசர் இஸ் நாட் ஓன்லி ஆர்கானிக் பட் ஆல்சோ கோ ஃப்ரெண்ட்லி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் ஓரியன்டான ஃபர்டிலைசர் மட்டும் இல்லாம இது ஈகோ ஃப்ரெண்ட்லி, சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு நல்ல நண்பன் கூட சொல்றாங்க. They aligns in the seaweeds that reacts with the metals in the soil and form long cross-linked polymers in the soils. So அது மட்டும் இல்லாம இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்ற இந்த சீவிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாயிலோட இருக்கிற ஆல்ஜினேட் அப்படின்ற சாயில்ல இருக்கிற சப்ஸ்டன்ஸ் மெட்டல்ஸோட ரியாக்ஷன் பண்ணி அதை வந்து நீண்ட ஒண்ணுக்கு ஒண்ணு இணைந்த ஒரு பாலிமரா உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்ற அந்த ஆல்கேல இருக்கு. These polymers improve the priming in the soil, swill up well they get not wet, retain moisture of the long time. ஸோ அப்படி உருவாக்கக்கூடிய அந்த பாலிமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து சிறு சிறு பகுதிகளாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நீரை வந்து சீக்கிரமா வந்து அப்சர்வ் பண்ணி நீண்ட நேரத்துக்கு தக்க வச்சுக்கிற சப்ஸ்டன்ஸ் உருவாக்குறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளெப் அப்படின்ற ப்ரௌன் ஆல்கே. இந்த ப்ரௌன் ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னா சாயில்ல இருக்கிற மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆகி ஆல்ஜினேட் அப்படின்ற மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆகி ஒரு வகையான பாலிமரை யூஸ் பண்றாங்க. இந்த பாலிமர் வந்து சாயில்ல வாட்டர் கண்டென்ட் குறையாம பார்த்துக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், தே ஆர் எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் இன் ஆர்கானிக் கார்டனிங் which provides carbohydrates for plants. ஸோ மோஸ்ட்லி இது வந்து இயற்கை வேளாண் அப்படின்னு சொல்ற வேளாண்ல இருந்து கார்போஹைட்ரேட் அப்படின்ற மாவு சத்து கிடைக்கிறதுக்கு அந்த பிளான்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Seaweeds has more than 70 minerals, vitamins and enzymes. மோஸ்ட்லி இந்த சீவீட்ஸ் அப்படின்ற கடற்பாசிகளை வந்து 70க்கு மேற்பட்ட விட்டமின்ஸ், மினரல்ஸ், என்சைம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்காங்க. இட் ப்ரொமோட்ஸ்
வைகரஸ் growth இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வளர்ச்சியை தாவரங்களுக்கு தரக்கூடியது. இம்ப்ரூவ்ஸ் ரெசிஸ்டன்ட் ஆஃப் பிளான்ஸ் ஃபார் ஃபுட்ஸ் அண்ட் டிசீசஸ். பிளான்ஸ் வந்து டிசீஸை எதிர்த்து வாழக்கூடிய கெப்பாசிட்டி தருது. சீட் soaked in seaweed extract germination much rapidly and develop a better root system. அது மட்டும் இல்லாம பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வளரும் போது அந்த கடற்பாசி அப்படின்ற அந்த சீவீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து விதையை வந்து வேகமா முளைப்பதற்கு ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம அதனோட ரூட் பார்ட்டும் சீக்கிரமா வளர்றதுக்கு யூஸ் ஆகுது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீவீட்ஸ் பயோ ஃபர்டிலைசர்ஸ், தட் இஸ் கால்ட் SLF. So in this slide shown seaweed, kelp, brown algae. Thank you students. Today class over. Read well, don't waste your time.